நாங்கள் பேசுகிறோம். பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம். இன்றும் பெண்களுக்கு வன்கொடுமைகள் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. சிசுக்கொலை, பாலியல் தொலை என்று பெண்களுக்கு நிரந்தர சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் எல்லா சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தில் பெண்களுக்கு எந்த பெண்கள் பயமின்றி தலை நிமிர்ந்து நடக்கிறார்களோ அதுவே உண்மையான மகளிர் தினம். கல்லூரியிலிருந்து நல்ல என்னென்ன பிரச்சனை தான் நாங்க இது வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கல்லூரியில பெண் சிசு கொலை நடக்குது. அடுத்து அவங்க இளம் பருவத்துல பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர்களோட கைவிடப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்ப 40 நிறைய இடைவெளி சேர்க்கறதுனால நாங்க அதை நிப்பாட்டணும். அதுக்காக தான் ஸ்டாப் விமன் வயலன்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நாங்க பண்ணிருக்கோம். ஆண்கள் பெண்கள் தாங்க மாட்டாங்க. நாட்டுல பெண்கள் சுத்தமா தாங்க மாட்டாங்க. தாய் வேணா தாய் தாய் தப்பு இல்லைன்னா யாரும் கிடையாது. தாய் தப்பு தவிர யாரும் கிடையாது. கழு தவிர தாய் தப்பு நீங்க கழு இல்லாம தாய் தப்பு யாரும் கிடையாது. உலகத்துல வந்து தாய் தப்பு யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா பெண்கள் தாய் தான், நம்ம பெற்றோர் தாய் தான். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா வாழ்க்கை அக்கா தப்பு வச்சுக்கலாம். அது பின்னால வந்து யோசிச்சு பார்க்கணும். மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படியா நாளைக்கு எப்படியா தாய் போனாக்கா யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னா பெண்கள் தாய் தான், மொத்தம் பெற்று தாய் தான். தாய் யாரும் கிடையாது. தான் தளர்த்தது தேடி தேடி அழுத்த வாழ்வில் பாதை ஒன்று தெரியுது. யுகங்களின் மௌனத்தை இன்று நாம் கலைக்கிறோம். சேருவோம் தோழி, நாம் தோல்வின்றி சேருவோம். கருவிலே தொடங்கி இறுதி மூச்சு வரை வன்முறையோ பெண்கள் நமது வாழ்க்கையின் அடித்தளம். ஆதிக்க கரங்களின் பிடியில் இருந்து மீளுவோம். பெண்ணடிமை வேறெடுத்து உலகை நமதாக்குவோம். மார்ச் 8 மட்டும்தான் பெண்களுக்கான சுதந்திர நாளாவே பெருமிதமா கொண்டாடுறாங்க. மத்த நேரம் மகளிர் தினத்தை பெருமிதமா கொண்டாடுறாங்க. மத்த நேரத்துல பெண்கள் யாரும் மதிக்கிறதுமே கிடையாது. சோ எங்களுக்கான மீன்ஸ் எங்களுடைய யாருமே எங்களுக்கு பழக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் கிடையாது. அதனாலதான் டோன்ட் ஆஸ்க் பர்மிஷன் டு ஃப்ளை, விங்ஸ் ஆர் யுவர்ஸ் அந்த கான்செப்ட்ல தான் நாங்க பண்ணிருக்கோம். மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. நமக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு எல்லாத்துக்கும் மேல தாய் குலத்தை தான் நம்பலாம். மகளிர் தினம் தான் மெயின். அதை முன்னிட்டு கடல் கண்ணி நாங்க வந்திருக்கோம். வீர திருநாள், வீர திருமகள் திருநாள் மாதிரி மகளிர் தினத்தை வீர திருநாளா நாங்க கொண்டாடுறோம். மிக்க மகிழ்ச்சி. நாங்க வந்து என்ன வரைஞ்சோம்னா எம்பவர் சொசைட்டி. இது இந்த நாங்க ஏன் வரைஞ்சோம்னா பெண்கள் வந்துட்டு நல்லா தைரியமா இருக்கணும். அதே மாதிரி பாதி பேர் படிக்காம இருப்பாங்க. அவங்க வீட்டுல படிக்க வந்துட்டு அலர்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாக ஆசைப்படுவோம். ஆனா சில பேர் அந்த ஆசை இருந்தும் படிக்காம முடியாம போயிடும். நாங்க வந்துட்டு அதை தைரியப்படுத்தணும். அந்த திறமை வந்துட்டு நிறைய பெண்களுக்கு இருக்கணும். பாய்ஸுக்கு இல்லைன்னா கேர்ள்ஸ்க்கு நிறைய திறமை இருக்கும். அந்த திறமையை வந்துட்டு நிறைய பேர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த டிராயிங் வரைஞ்சிருக்கோம். எங்களுக்கு கொடுத்த தைரியம் நிறைய பெண்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம அடுத்தபடியா வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மாநகராட்சியை தடுப்போம் என்பதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த மகள் சித்தப்பட்டியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு போவோம். அந்த மேடையில் நிறைய எல்லாரும் அப்படியே அங்க போய் உட்கார்ந்துக்கலாம். அவங்க ஒரு சில பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி, ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி கிளம்பிடலாம்.